கவனிங்க தேவ ஜனமே, இந்த மாலை வழியில தேவன் உங்களோடு பேசுவாராக. தேவ ஆவியானவர் உங்களுடைய கண்களையும் திறந்தருளுவாராக. இன்னைக்கு அநேகர் நாம் என்ன சொல்கிறோம் என்றால், பாஸ்டர் நாங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், நாங்க திருச்சபைகளுக்கு செல்கிறோம், நாங்க மறக்காம ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், உபவாசிக்கிறோம், எல்லா கூடுகளிலும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இது மாத்திரம் அல்லாமல் நாங்கள் சில ஸ்தாபனங்களோடு இணைந்து தங்களுடைய ஸ்தாபனத்திலிருந்து வருகிறதான ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இதெல்லாம் நல்லதுதான், இது எல்லாம் நல்லதுதான். ஆனால் நான் ஒரே ஒரு காரியம் சொல்லுகிறேன். நிறைய காரியங்களை இந்த மறுபடி பிறக்கிறதான அனுபவங்களில் நாம் பார்த்து வந்தோம். ஏன் இது ரொம்ப முக்கியம் என்றால், நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் நடக்க ஆரம்பித்து விடுவேன் என்றால் தான் நான் மணிக்கணக்காய் ஜெபிக்கிறதான ஜெபங்கள் எனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிகிறது இல்ல. சில பேர் என்னிடத்துல வந்து கேட்பார்கள், பாஸ்டர் நான் இந்த விஷயத்துக்காக ரொம்ப நாள் நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், ஆனா எனக்கு பதில் வரலையே. நீங்க கூட சொல்றீங்களா, எவ்வளவு முறை நீங்களா ஜெபித்திருக்கிறோம் பாஸ்டர், எவ்வளவு உபவாசங்கள், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு வேதனையில் ஆண்டவரை தேடி இருக்கிறோம் பாஸ்டர், ஆனால் ஆண்டவரே ஒரு நாள் கூட ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கல, நான் என்ன செய்யறது என்று தெரியல பாஸ்டர். நல்லா சொல்லுகிறேன் தேவ ஜனமே, நல்லா சொல்லுகிறேன், நல்லா கேட்டுக்கோங்க தேவ ஜனமே. ஏன்னா நாம் கர்த்தர் விருப்பப்படுகிறபடி நாம் இன்னும் மாற்றம் ஏற்படாதபடியினால் ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு மாற்றாதபடி இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில. ஹல்லேலூயா. நான் மாறும் பொழுதுதான் என் சூழ்நிலைகள் மாறும். நல்லா புரிஞ்சுக்கலாம் நான் என்ன சொல்றேன்னு. நான் அழுக்கான கந்தையாக பாவத்துல இருக்கிற வரைக்கும் என்னுடைய செய்கைகள் எல்லாம் பாவத்தை மட்டுமே என்ன பண்ணுங்க, பிரசவிக்கும். நான் எது செய்தால், நீங்க சொல்றீங்களே நான் எது செய்தாலும் நஷ்டமா போகுது பாஸ்டர், நான் எதை தொட்டாலும் நஷ்டமா போகுது பாஸ்டர், எதை தொட்டாலும் உடைஞ்சு போகுது, எதை தொட்டாலும் விளங்காம போகுது, எங்க போனாலும் காரியம் வாய்க்காம போகுது. ஏன் தெரியுங்களா? காரணம் என்னுடைய அந்த பிறந்த பாவத்துல நான் பிறந்ததான வாழ்க்கையிலே இன்னும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், மறுபடி நான் பிறக்கவில்லை. அதுதான் காரணம். யார் ஒருவர் மறுபடி பிறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த காரியங்கள்லாம் ஆசீர்வாதமாய் மாறிவிடும்.